செந்தாமர, உன்னை ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறேன்ப்பா. எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? உன் குடும்பத்துல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஏன் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அவள் பெங்களூரில் இருக்கா. ரெண்டாவது பையன் வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கான். மூணாவது பொண்ணும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்குது. உனக்கு தெரியும்ல, நாலாவது பையன் கடைக்குட்டி. ஏதோ எனக்கு பாட்டு ஞானம் இருக்கிறதுனால ஸ்கூலில் பாட்டு டீச்சராக காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன். உன்னை பற்றி எனக்கு தான் தெரியுமேப்பா, ஏன் முதல்லேருந்து கடைசி வரையும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கும் வயசாகுது இல்லைப்பா, முன்ன மாதிரி என்னாலையும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியலப்பா. என் பசங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்து அவங்க நல்ல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணி முடிச்சிட்டேன்னா அதோட எனக்கு கடமை முடிஞ்சிடும். அதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குப்பா. ஏன்ப்பா இப்பயே புலம்பி தள்ளுற? சரி, உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கப்பா? எனக்கு 2 பசங்கன்னு உனக்கே தெரியும். சின்ன பையன் காலேஜ் போயிட்டுருக்கான், பெரிய பையன் வேலைக்கு போயிட்டுருக்கான். ஏன்பா, உன்னோட பெரிய பையனும் என்னோட மூத்த பொண்ணும் ஒரே காலேஜில் தானே படிச்சுட்டு இருந்தாங்க? ஆமாப்பா, லக்ஷ்மியை தானே சொல்கிற? கரெக்டு தான். உன் பையனுக்கு பொண்ணுக்கும் ஒரே வயசு தான் நினைக்கிறேன், இல்லை? சரியாக தான்ப்பா சொல்கிற. பையன் தான் நல்ல உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்கானே, அவனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணாமல் வச்சுட்ருக்க நீ? அப்பா, எனக்கு சரியாகவே வரன்னு அமைய மாட்டுதுப்பா. நானும் எவ்வளவோ பொண்ணுங்களை பார்த்துட்டேன், எல்லா பொண்ணையும் வேணாம் வேணான்னு சொல்கிறான்ப்பா அவன். ஏதாவது டவுரி கிவுரி எதிர்பார்க்குறீங்களா? நாங்கள் வசதியான பொண்ணுன்னெலாம் பார்க்கல. நல்ல பொண்ணாக இருந்து நல்ல குடும்பத்துலேருந்து வந்தால் போதும்னு தான் நினைக்கிறோம். கல்யாணம் ஆன அப்புறமா எங்கள் குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிற பொண்ணாக இருக்கணும். ஏதாவது சண்டை சச்சரவை உருவாக்கின்னு இருந்தால் எங்களுக்கும் வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிதான்ப்பா, நீ சொல்கிறது கரெக்டு தான். நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா. வாழ்க்கையில் என்னப்பா இருக்குது? பணமாக பெருசு, நிம்மதி தான்ப்பா பெருசு. என்னங்க, காஃபி போடவா டீ போடவா? தங்க சின்ன கிச்சன்லேயே இருக்குது, கூப்பிடுப்பா, அவங்கள பார்க்கலாம். சரி, நீ என்ன சாப்பிட்றேன்னு சொல்லு. டீயா காஃபியா? எனக்கு ஒரு மசாலா டீ வேணும்ப்பா. வயசானாலும் உனக்கு அந்த மசாலா டீயை குடிக்கலன்னா தூக்கம் வராது போல இருக்கு. பழக்கத்தை மாற்றிக்க முடியுமா? வாங்கண்ணே, எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. என்னம்மா இழைச்சி போயிட்ட? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் நல்லா தான் இருக்கேன். இந்தாங்க, இதில் மசாலா டீ போட்டிருக்கேன். 2 பேரும் சூடாகிறதுக்குள்ளே சாப்பிட்ருங்க. சரிம்மா, பசங்கள்லாம் எப்படிம்மா இருக்காங்க? பெங்களூரில் உங்கள் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களே, அவள் எப்படி இருக்கா? என் பெரிய பொண்ணை பார்த்து கூட ரொம்ப நாள் ஆகுதுண்ணே. இந்த வருஷம் மே மாதம் லீவ் வரும்ல, அப்போ தான் எல்லோரும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு அவள் ஊருக்கு போகலான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம்மா, தூரமாக கட்டி கொடுத்துருக்கீங்க, அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்கம்மா. பா, அருமையாக இருக்குமா டீ? ஆமாண்ணே, உங்கள் தங்கச்சி மசாலா டீ பண்ணதில் எக்ஸ்பர்ட்டு. அவள் மசாலா டீ போடுற மாதிரி டீ கடையில் கூட மசாலா டீ கிடைக்காது. சரி, நீங்கள் 2 பேரும் என்னை மாற்றி மாற்றி புகழ்ந்தது போதும். எனக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேங்க. அண்ணே, அண்ணி பசங்களை நான் கேட்டேன்னு சொல்லிவிடுங்க.